தமிழ் சினிமாவில் காதல் ரோஜாவை திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர்தான் ஜார்ஜ். இவர் பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் மகன் என்பது பலருக்கும் தெரியாது. பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு 2 துணைவியார். ஒருவர் நடிகர் ஹம்சவர்தனின் தாயாரான விமலா, மற்றொருவர் சந்திரமுகி திரைப்படத்தில் வில்லியாக நடித்த அசத்தி இருந்த நடிகை சீலா. நடிகை சீலா அவர்களின் மகன்தான் காதல் ரோஜாவை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான ஜார்ஜ். அந்த திரைப்படத்திற்கு பின் துணிச்சல், குரு சிஷ்யன், சரோஜா, நகரம் மறுபக்கம், யாயா, என்னை அறிந்தால், முத்துன கத்திரிக்கா, கடைசியாக பாரிஸ் ஜெயராஜன இதுவரை 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் காமெடி கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருக்கிறார் நடிகர் ஜார்ஜ். சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில், எனது தந்தை ஒரு மிகப்பெரிய நடிகர் என்றாலும் இதுவரை தமிழ் சினிமாவில் யாரிடமும் நான் ரவிச்சந்திரனின் மகன் என்று சொன்னதில்லை. மேலும் எனது அம்மா நடிகை சீலாவின் பெயரையும் பயன்படுத்தவில்லை. நானாக நடிகர் என்ற அந்தஸ்தை தொட்டு தற்போது பல திரைப்படங்களில் நடித்து வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் ஜார்ஜ். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்து பிரபலமானவர்தான் பழம்பெரும் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். நம்மில் பல பேருக்கு மேஜர் சுந்தரராஜனை தெரிந்த அளவுக்கு அவருடைய ஒரே மகன் கௌதம் சுந்தரராஜனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மேஜர் சுந்தரராஜனின் மகன் கௌதமை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் தனது தந்தையைப் போல நடிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் நடன கலைஞராகவே விளங்கினார். பின் நாளைய தீர்ப்பு, கற்பகம் வந்தாச்சு போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் அர்ஜுனுடன் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானவர். பின் இருவர், ஏழுமலை, நகரம் மறுபக்கம், கடைசியாக குமார சம்பவம் என தமிழ் சினிமாவில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் மேஜர் சுந்தரராஜனின் மகன் கௌதம் சுந்தரராஜன். கடந்த 1995ஆம் ஆண்டு புருனே நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கோகிலா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கௌதம். சமீபத்தில் கௌதம் சுந்தரராஜன் அளித்திருந்த பேட்டியில், எனது தந்தை இறந்து 20 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் எனது தந்தையின் அன்புக்காக ஏங்குகிறேன் என மனம் கலங்க தெரிவித்திருக்கிறார். நானே ராஜா, நானே மந்திரி, செந்தூர பூவே, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம் என தமிழ் சினிமாவில் 400 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் தனது திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் வாழ்ந்து மறைந்த நடிகர் தான் சிவராமன். இயக்குனர் கே. பாக்யராஜின் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சிவராமன் தனது முதல் திரைப்படத்திலேயே வெள்ளந்தியான நடிப்பின் மூலம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். அதன் பின் இவரின் திறமையை அறிந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பவுனு பவுனுதான் என தொடர்ச்சியாக அவரின் திரைப்படங்களில் சிவராமன் நடிக்க வைத்தார். இவர் நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமானது கமலஹாசனின் காதல் பரிசு. அந்த திரைப்படத்தில் கமலஹாசனின் நண்பராக படம் முழுக்க வருவார் சிவராமன். சிவராமனை பொறுத்தவரை அறந்தாங்கியை பூர்வீகமாக கொண்டவர். சினிமா ஆர்வத்தில் சென்னைக்கு வந்து பாலமுருகன் எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 400 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் இவருக்கு தமிழ் சினிமாவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. பெரும் கனவுகளோடு தனது 46 வயதில் இறந்து போன நடிகர் சிவராமனின் மகன் ஆதேஷ் பாலாவும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக உள்ளார். நடிகர் வேல் அழகப்பிரபு. பல பேருக்கு ஜீவா ரவி என்றால் தான் இவரை அடையாளம் தெரியும். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாகி பின் தனுஷின் 3 திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசனின் தந்தையாக நடித்து பிரபலமானவர். ஜீவா திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ஜீவா ரவியாக தமிழ் சினிமாவில் அங்கீகாரத்தை பெற்றார். இதுவரை வெள்ளித்திரையில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் சின்ன திரையில் கனா காணும் காலங்கள் தொடர் முதல் இதுவரை 25க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார். நடிகர் ஜீவா ரவியை பொறுத்தவரை இவரது தாத்தா ஜி என் வேலுமணிதான் சந்திரோதயம், நான் ஏன் பிறந்தேன், குடியிருந்த கோவில், படகோட்டி என பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்த அந்தகால பிரபல தயாரிப்பாளர். இவரது பாட்டி அகிலேஷ் சந்தானம் பெண் மேயர் என்ற அங்கீகாரத்தை பெற்றவர். மேலும் நடிகர் ஜீவா ரவியின் கொள்ளுப்பாட்டி தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜீவா ரவி பிறந்தபோது அவருக்கு முதலில் சேனை தொட்டு வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவ்வளவு பெரிய குடும்ப பின்னணியை கொண்டிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சுயமாக ஒரு நடிகராக உருவெடுத்திருக்கிறார் ஜீவா ரவி.